புதிய ஆண்டை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் 138 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு இப்படியாய் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் தொடங்கின காரியத்தை முடிக்க முடியாதபடிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அவரோட வீடு கெட்ட துவங்கி அதை முடிக்க முடியாதபடிக்கு நீங்கள் திகைத்து போயிருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். அவர் உங்களுக்காகவே யாவையும் செய்கிற தேவன். அவர் உங்களுடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு நன்மை தடைப்பட்டு போய் இது நடக்குமா, இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இந்தந்த காரியங்களை என் வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியுமான்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே அவர் யாவையும் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது, தன்னுடைய சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது, தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர், கூட உடன் பிறந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர், சொந்த ஜன மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தால் நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, தாவீதை தெரிந்தெடுத்த தேவன் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். அதே தேவன் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம்ம இந்த வருஷத்தில் அதிகமாய் ஆண்டவரை துதிப்போம், அதிகமாய் ஜெபிப்போம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க